இந்த மெய்க்கு நீங்கள் செய்கிற தொண்டுக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப விசேஷம். நீங்கள் உங்களுக்கு ஊட்டிக்கிறீங்கல்ல, சாப்பிட்றீங்களே, அது பேர் ஊட்டிக்கிறது. கண்ணப்ப நாயனார் யாருக்கோ ஊட்டினார்லாம் இல்லை, அவருக்கு தான் ஊட்டிக்கினார். இவங்க என்னவோ நினச்சினுக்கிறானுங்க இந்த உடம்பு அசிங்கம் அப்படின்ட்டு. கிடையாது, கடவுள் நமக்கு கொடுத்த வர்றம். இது இல்லைன்னா நம்ம இல்லை. நம்ம அடையாளப்படுறதே எங்கே அப்படின்னா இந்த உடம்பை வச்சு தான். என்ன மனம் நமக்கு வலிமையானதாக இருந்தாலும் நம்ம எதை வச்சு தான் அடையாளப்படுறான். ஊரில் இருக்கிற புறம்போக்கு முள்ள மாதிரி எதனா பேசின்னு இருப்பான். நீ கேட்டு என்ன பண்ண முடியாது. ஆமாம், அவனுக்கு என்ன தெரியுமா தான் பேச முடியும். அவனுக்கு உடம்ப குப்பைன்னா ஒருத்தன் கேட்டுனுக்கிறான்னா அவன் குப்பை தானே. எனக்கு நான் கண்டி தானே வாயில் மூத்திரம் மேய்ச்சிட்டு வந்திருப்பேன். ஒருவன் உடம்பு நான் இல்லைன்னு சொல்கிறான்னா அவன் மேலே மூத்திரம் மேய்ச்சா என்ன பண்ணுவான்? நம்ம தான் உடம்பு மேலே உடம்பு தான் அவன் இல்லையே, அது மேலே அவன் மேலே பேஞ்சான். அப்புறமா என்ன? மெய் ரொம்ப விசேஷம். இந்த மெய் ரொம்ப விசேஷம். வெறும் சாப்பிட்டு தூங்கி இந்த உலக இன்பத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு இந்த கடவுள் இந்த உடம்பை நமக்கு கொடுக்கல. நாய்க்கில்லாத அறிவு இதுக்கு ஏன் கொடுத்துருக்குதுன்னா, இதுக்குள்ளே வாழ்ந்துன்னு இருக்கிற கடவுளை நீங்கள் உணர முடியும். மூன்றாவது கண் விழிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் உணர முடியும். நெற்றிக்கண் விழிப்பு உங்களால் உணர முடியும். 1000 தாமரை மலர்த்து உங்களால் உணர முடியும். தலையெல்லாம் இதெல்லாம் இந்த உடம்புல தான் நடக்குது. நாதத்தை இந்த உடம்புல தான் கேட்க முடியும். கடவுளை இந்த உடம்பை கொண்டு தான் பார்க்க முடியும். கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, மூக்கால் நுகர்ந்து, நாவால் சுவைக்கிறது எல்லாமே எங்கே தான்? இந்த மெய்யில தான். இந்த மெய்க்கு தான் நீங்கள் தொண்டு செய்யணும். அதாவது உங்கள் மெய்க்கு, இன்னொரு மெய்க்கு இல்லை. எனக்கு மாலை போகிறதோ என் காலில் ஒருத்தோ விசேஷம் இல்லை. எதனால் இதுக்கு விசேஷம்னா இது உன்னை உணர்ந்துருக்குது. அந்த மாதிரி நீ உணரணும். அப்போ நீ உணர்றதுக்கான வழி இது. ஸோ உங்களை மதிக்கணும். நீங்கள் உங்கள் உடம்பை உங்களை மதிக்கத்தானே எங்கே மதிப்பீங்க? மனசை எங்கேருந்து தேடி எடுத்து வெளியே வைப்பீங்க? ஸோ உங்களை மதித்தனாவே உங்கள் உடம்பை மதிக்கிறது தான். நல்லா சாப்பிட்டு, நல்லா தூங்கி, நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் உடம்பை நீங்கள் புனிதமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் அடையலாம்? இது தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, இந்த உடம்பு தான். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைன்னா என்ன தான்? இந்த உடம்பு தான். தரித்திரனுக்கு இது புரியாது, திறனுக்கு இது புரியாது, முள்ளமாரிக்கு இது புரியாது, முடிச்சவைக்கு இது புரியாது. புரியுதுங்களா? அவன் தாயின் வயிற்றுலேருந்து வந்ததே அந்த உடம்புனால தான். உடம்பு இல்லைன்னா அவன் அதனால் தாய் சிறந்த கோயில்னால் வேறு எதுவும் இல்லை. பெற்றவளை விட நம்மளை பேணி பாதுகாத்துனுக்கிறது இந்த உடம்பு தான். இந்த உடம்பு இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உடம்பு இல்லைன்னா எங்கே சுகம்? இந்த உடம்புல தான். எங்கே திருப்தி? இந்த உடம்புல தான். எது உணர்ச்சி? உடம்புல தான். எல்லா இன்ப துன்பங்களையும் சுகங்களையும் எது அனுபவிக்குதே? இந்த உடம்புல தான். ஒரு நாள் இந்த உடம்பு வேலை செய்யலாம் போய்டும்.